தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தாவேக ஆட்சி அமைந்த பின் எதிர்க்கட்சியான திமுகவை ஊழல் கட்சி என அடையாளப்படுத்துவதோடு திமுகவை முடக்க வேண்டுமென களமிறங்கியுள்ளது தாவேக. இதற்காக முதல் ஆளாக குறிவைக்கப்பட்டுள்ளார் சட்டமன்ற திமுகவின் கொறடா. கடந்த திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக இருந்தவர் ஏவா வேலு. ஜூன் 25ஆம் தேதி காலை 8 மணி அளவில் ஒரே நேரத்தில் சென்னை, திருவண்ணாமலை, கூடலூர் வீடு, கல்லூரி, தொழிற்சாலைகள், வர்த்தக நிறுவனங்கள், பினாமிகளின் வீடுகள், அலுவலகங்கள் என 23 இடங்களில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டனர். ஏவா வேலுவின் வீடு, அவரின் மூத்த மகன் குமரன் வீடு, கீழ்நாச்சிப்பட்டிலுள்ள திமுக மருத்துவரணி மாநில துணைத் தலைவர் கம்பன் வீடு மற்றும் கரூர் அரசு ஒப்பந்ததாரர் MC சங்கர் ஆனந்த் வீட்டிலும் ரெய்டுகள் நடந்தன. காலையில் ரெய்டு தொடங்கிய போது ஏவா வேலு சென்னை, திருவண்ணாமலை என 2 இடங்களிலும் இல்லை. ஜூன் 24ஆம் தேதி திருவாரூர் பயணத்தை மு.க. ஸ்டாலின் தொடங்கிய போது சென்னை செங்கல்பட்டு ECRல் கட்டப்பட்டு வரும் கலைஞர் அறிவாலயத்தை பார்வையிட்டார். அந்த பணியை பொறுப்பேற்று செய்யும் ஏவா வேலு அது குறித்து விளக்கம் அளித்து வளாகத்தை சுற்றி காட்டினார். அதன் பிறகு புதுவையில் நடைபெற்ற இயக்குனர் கௌதமன் மகன் திருமண நிகழ்வு, திருவாரூர் நிகழ்வுகளில் எதிலுமே இல்லை. ரெய்டு நடக்கும்போது இவர் எங்கே என கட்சி நிர்வாகிகள் அவரை தேடினர். சட்டமன்றம் முடிந்ததும் சிங்கப்பூர் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் வேலு. அது குறித்து தலைவர் ஸ்டாலினிடம் தெரிவித்தும் இருந்தார். கலைஞர் அறிவாலய பணிகளை பார்வையிட்டு விட்டு சிங்கப்பூர் செல்லவிருந்தார். ஆனால் ரெய்டு தகவல் தெரிய வந்ததால் பயணத்தை ரத்து செய்துவிட்டு சென்னை வீட்டில் தங்கியிருந்தார். ரெய்டு குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி ஒருவரிடம் பேசிய போது தாவேக MLAக்களை பர்ச்சேஸ் செய்து ஆட்சியை காலி செய்ய திமுக முயற்சிப்பதாக உளவுத்துறை IG அஸ்ரா கார்க் நேரடியாக முதல்வரை சந்தித்து தகவல் அளித்துள்ளார். இதற்கான வேளையில் தீவிரமாக இருப்பது முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு, நேரு, செந்தில் பாலாஜி. இவர்கள் தாவேக MLAக்கள் சிலரிடம் 50 கோடி வரை ஆசை காட்டி பேரம் பேசுகிறார்கள். இவர்களை முடக்க வேண்டும், இல்லையேல் ஆட்சிக்கு ஆபத்து என சொல்லப்பட்டுள்ளது. அதன்படி லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருணிடம் அதற்கான பணி ஒப்படைக்கப்பட்டது. கடந்த ஆட்சியில் ஆளின் ஆளாக வலம் வந்த பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக இருந்தவர் ஏவா வேலு. முன்னாள் முதலமைச்சருக்கு மிக நெருக்கமானவர். கட்சியினரால் முதலாளி என அழைக்கப்பட்டவர். அப்போது கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு தேவையானதை செய்து தந்தவர். பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் PF என்கிற பார்ட்டி ஃபண்ட், செட்டில்மெண்ட் என்கிற மந்திரி கமிஷன், ரெகுலர் கமிஷன் என 30% வரை கமிஷன் கைமாறியது. மேலிடத்துக்கான தொகையை வாங்கியது, அதனை இன்வெஸ்ட் செய்ததெல்லாம் இவர்தான் என பட்டியல் போடப்பட்டது. ஸ்டாலினின் வலதுகரம் இவர்தான். இவர் மீது கை வைத்தால் தலைவர் குடும்பமே ஆட்டம் கண்டுவிடும் என சொல்லப்பட்டது. அதன் பிறகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் முக்கிய அதிகாரிகளை அழைத்து எப்படியெல்லாம் கமிஷன் கைமாறியது, ஒப்பந்தங்கள் முடிவானது எங்கே, முக்கிய ஒப்பந்ததாரர்கள் யார், அமைச்சருக்கு ஆளின் ஆளாக இருந்த அதிகாரிகள் யார், பல்லாயிரம் கோடி ரூபாய் எங்கெங்கே முதலீடு செய்யப்பட்டுள்ளது என தனித்தனியே விசாரித்து ரிப்போர்ட் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது. வேலுவின் பினாமி கரூர் சுரேஷ் என்பவருக்கு மட்டும் சில 1000 கோடிக்கு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்கள் தரப்பட்டுள்ளன. அதே போல அருணை கன்ஸ்ட்ரக்ஷன் வெங்கட் உட்பட பல 100 ஒப்பந்தங்கள் எடுத்து அரைக்குறையாக செய்துள்ளார். இதேபோல தமிழ்நாடு முழுவதும் பட்டியலெடுக்கப்பட்டு அவர்கள் எங்கள் ரேடாரில் வைக்கப்பட்டுள்ளார் என்கிறார் நம்மிடம் பேசிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி. தாவேக ஆட்சியில் பொதுப்பணி, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக ஆதவ் அர்ஜுனா பதவியேற்றதோடு திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் பதவியை கூடுதலாக வாங்கிக் கொண்டார். இதன் பின்னால் வேறு சில கணக்குகள் இருந்தன. திமுகவில் இருந்து விலகிய வேலுவின் தீவிர ஆதரவாளர் கோவை மீனா ஜெயக்குமார், ஆதவின் மாமியார் அதிமுக MLA லீமா ரோஸ் நெருங்கிய நட்பு குறித்தும் இவர்களோடு வேலுவின் தொழில் தொடர்புகள் குறித்தும் ஒரு ரிப்போர்ட் தயார் செய்து
முதல்வர் விஜய் கவனத்துக்கு நேரடியாக கொண்டு செல்லப்பட்டது. இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்கை உடைக்க வேண்டும் என்றும் இவர் குறிவைக்கப்பட்டுள்ளார் என்கிறது உளவுத்துறை. ஏவா வேலுவை குறிவைத்து ஏவப்பட்டுள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையின் ரெய்டுக்கு திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். சோதனைக்கு பிறகு ஏவா வேலு, முன்னாள் பொறியாளர்கள் உள்ளிட்ட 11 பேர் மீது 8 பிரிவுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.